வணக்கம் மகளே, நான் கோகுல். இப்படியெல்லாம் விஜய் அவர்கள் மேல வந்து கிரேஸ் இருக்குமா? அந்த மனுஷன் மேல இப்படி பைத்தியமாயிட்டு சுத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாரி தாங்க சொல்ல தோணுது. ஏன்னா, விஜய் அவர்களை வந்து அவர் வந்து ஒரு ஆக்டரு, ஒரு பொலிட்டீஷியன் அப்படின்ற மாரிலாம் பார்க்க மாட்றாங்க. விஜய் அவர்கள் வந்து என் குடும்பத்தில இருக்க ஒரு அண்ணன். இந்த ரேஞ்சுக்கு குடும்பத்தில வச்சு பார்க்கக்கூடிய ரேஞ்சுக்கு வந்து நெறைய பேர் வந்து இப்ப அவர வந்து பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனுடைய எதிரொலியாக இப்போ ஒரு பெண் ஒருத்தவங்க ஒரு நெகிழ்ச்சியான ஒரு சம்பவத்தை பத்தி பேசியிருக்காங்க. சோசியல் மீடியால வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னா, ஒரு பெண் ஒருத்தவங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து அறந்தாங்கிக்கு வந்து போயிட்டு இருக்காங்க. பஸ்ல போயிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல வந்து புதுக்கோட்டை பக்கத்துல இருக்கக்கூடிய நார்த்தாமலை அப்படின்கின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு திருவிழா வந்து நடந்துகிட்டு இருக்கான். அந்த இடத்துல வந்து சரியான டிராஃபிக், அவ்ளோ மக்கள் கூட்டம். போலீஸ் வந்து அந்த இடத்துல வந்து டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணி விட்டுக்கிட்டு, போலீஸ் அவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு அவங்களுடைய வேலைய வந்து செஞ்சுகிட்டு இருக்காங்களாம். ஸோ பஸ்ல இருக்காங்க அந்த பெண் ஆக்சுவலா அந்த சமயத்துல. அந்த பஸ் வந்து அவ்ளோ கூட்டமா அந்த மாரி இருக்குதா. அந்த டைம்ல திடீர்னு ஜன்னல் பக்கத்துல வந்து சில பசங்க ஒரு 5, 6 இளைஞர்கள் வந்து கைத்தட்டி, "சிஸ்டர் டிவிகேக்கு வந்து ஓட்டு போட்டுருங்க. விஜய் அண்ணாக்கு ஓட்டு போட்டுருங்க" அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்களாம். அந்த இடத்துல வந்து அந்த பசங்க வந்து பைக்ல வந்து இருக்கிற மாரி சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு வந்து அந்த பெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, "டேய் தம்பி, நீ வெளியில கூட்டத்துல நின்னுட்டு இருக்க, ரோட்ல இருக்க. உன்னுடைய உயிர ஃபர்ஸ்ட் பார்த்துக்கோ. யார் வந்தா உனக்கு என்ன? விஜய் சார் ஜெயிச்சா உனக்கு என்னப்பா?" அப்படின்ற மாரியான விஷயங்கள் வந்து அந்த பையன்கிட்ட அவங்க அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்களாம். அதுக்கு அந்த பையன் வந்து என்ன ரிப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது எங்க அண்ணன் ஜெயிச்சிருவாரு. அதுவரைக்கும் என் உயிர் என்னை விட்டு போகாது அப்படின்ற மாரி அந்த பையன் வந்து சொல்லியிருக்கான். இதை கேட்கும்போது விஜய் அவர்கள் மேல வந்து எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்களை வந்து ஒரு சில இளைஞர்கள், ஒரு சில இளைஞிகள் அப்படின்ட்டு நெறைய பேர் இருக்காங்க இல்லையா? அவங்க எல்லாருமே அவர வந்து குடும்பத்துல ஒருத்தரா தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் ஓகே. பட் இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் போறாங்க பாருங்க. அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு. எக்ஸ்ட்ரீம் போகாதீங்கயா. ஏன்னா, அளவுக்கு அதிகமான சந்தோஷமும் துக்கத்தில் தான் முடியும் அப்படின்ட்டு சும்மா ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அபசகுனமா பேசல. ஆனா உங்களுடைய ஜாக்கிரதையும் ரொம்ப முக்கியமானது. அந்த பெண் வந்து இந்த மாரி சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அதே சமயத்துல அந்த பெண் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "விஜய் அவர்களே இந்த மாரி உங்கள எல்லாரையும் ஒரு அண்ணனா, குடும்பத்துல ஒருத்தனா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து தமிழ்நாட்ட வந்து எப்படி பார்த்துக்க போறீங்க?" அப்படின்ட்டு அந்த பெண் வேற ரொம்ப உச்சி முகந்து விஜய் அவர்களை வந்து பாராட்டி இருக்கக்கூடிய அந்த வீடியோக்கள் வந்து இணையத்துல வந்து பயங்கர வைரல் ஆயிட்டு இருக்குங்க. எனிவேங்க, ஒரு பக்கம் விஜய் அவர்களை பற்றி பயங்கரமான சர்ச்சை கருத்துக்கள். இன்னொரு பக்கம் வந்து அவர எக்ஸ்ட்ரீம்ல வச்சு கொண்டாடக்கூடிய இந்த தொண்டர்களுடைய பலம். தமிழ்நாட்டுடைய எலக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது ரொம்ப ஆர்வமா இருக்குங்க. ஏன்னா, அவ்வளோ சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் டிஎம்கே, இன்னொரு பக்கம் ஏடிஎம்கே, இன்னொரு பக்கம் என்டிகே, இப்போ டிவிகே. டிவிகேக்கு இருக்கக்கூடிய பலத்தெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணுத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியல மைண்ட்ல. எல்லாருமே ஒரு கருத்த சொல்றாங்க. பட் எலக்ஷன் நடந்து முடிஞ்ச பிறகு தான் எல்லாருக்கும் தெரிய போகுது என்னென்னன்றது. அவ்ளோ குரூஷியலான ஒரு எலக்ஷனா இது வந்து அமையும்ன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாதுங்க. இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.